வெல்கம் டு மை சேனல் சீடாக் தமிழ் சேனல். யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அது அடுத்தடுத்த எபிசோட் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பா. இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே டிவோர்ஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா விட்டு பிரியருக்கு மனசே இருக்காது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க நடுவில் கீழே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவ வந்து மேலே ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. இவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை எவ்வளவோ பெக் பண்ணி பார்ப்பாங்க. போகாது, அந்த லைஃப்பில் வந்து போகாது, எனக்கு நீ ரொம்ப முக்கியம், உனக்காக நான் பியானோ ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியானோ வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவன் வந்து கத்துவான், தயவுசெய்து நிப்பாட்டு அப்படின்னா மறுபடியும் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். போகாத, என்னை விட்டு போகாத, என்னால் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு அவங்க அம்மா அழுவாங்க. ஆனாலும் இவர் கேட்காம எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். போனோடனே இவளுக்கு என்ன பண்ணனே தெரியாது. இவ்வளோ கூப்பிட்டாலும் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார், அவர் பாட்டு போயிடுவார். அப்புறம் இவங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த லைஃப்பில் நம்ம வந்து வாழணுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க டிசைட் பண்ணுவாங்க. இவங்க உள்ளே உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் ஏன் அப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. அழுதுகிட்டே இருந்தவா அப்படி தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இப்படியே உட்காந்தே தூங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு அப்புறம் கீழே வருவா. அம்மாவை பார்க்குறக்காக, அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக வருவா. அப்போ ஒரு டேபிளில் ஒரு லெட்டர் இருக்கும். இந்த மாதிரி அம்மா ஒன்று விரும்புகிறேன், ஆனால் அதை விட உங்கள் அப்பாவை ரொம்ப விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாய் அப்படின்னு எழுதியிருப்பா. ஆப்போசிட் சைட்லேயே தூக்கு போட்டு தூங்கியிருப்பா. இதை இவளுக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சி மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ சொல்லு, நான் என் எந்த காரணத்துக்காக எங்கள் அப்பாவை இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் அவள் சொல்லி முடிப்பா. அப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நான் வந்து நீ அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் கூடயும் சேரணும்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினச்சி கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக வருவான். நீ தயவுசெய்து வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கோவப்பட்டு அனுப்பி விட்ருவா. வெளியில் போயிட்டு இந்த பார்க்கில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். உட்காந்துருக்கிறத அவளும் பார்ப்பா, ஆனால் கண்டுக்க மாட்டாள். அப்புறம் உட்காந்து அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்ருப்பான். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இவன் வருவான். இந்த பிளேஸ் இந்த பையன் வந்து சந்தில் சிந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சண்டை போட்ட உடனே உள்ளே போயிட்டு நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், நான் ரொம்ப நாளாக உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவான். அவள் கண்டுக்கவே மாட்டாள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தோன்னா இந்த மாதிரி அடுத்த கட்ட ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ கூட தான் அவள் வந்து எடிட்டிங் ஒர்க்குக்கான அந்த ஒர்க்கை ஆரம்பிப்பான். உடனே ஃபோன் போட்டு சொல்லுவாள். அப்புறமா ரிலாக்ஸ் ஆயிடுவா. லவ்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு சில விட்டு கொடுக்குறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் எடிட்டிங் போயிட்டு அந்த ரெண்டு ஓல்டு கப்பில் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா, ஸோ அந்த மேரேஜிங் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஃபோன் வரும், அவங்க அப்பா சீரியஸாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரை வந்து நான் பொண்ணு கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட சின்ன வயசுலேருந்து அவளை எப்படி வளர்த்தோம், அவளுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ளாஷ்பேக் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அங்கே வச்சே. அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு பேசும்போது என்னதான் இருந்தாலும் நான் அவங்க டாக்டர் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லி முடிப்பாள். அப்புறமா இவங்க அவங்க அம்மாட்ட இருந்து பிரிஞ்சு வந்த பிறகு அந்த லேடி கூட ஒரு நாள் இருந்திருப்பார். ஸோ அந்த லேடியும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாள், இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து நான் தான் தப்பாக இருந்திருக்கேன், இந்த மாதிரி ஈஷு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லுவான். அப்புறம் அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. கடைசியாக ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமா இங்கே காட்டுவாங்க, அந்த ஷை கப்பலில் ஹஷி இருப்பான்ல, ஸோ அவன் போயிட்டு சின்ன நான் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் ஹெல்ப்பு நம்ம ஹீரோயின்ட்ட. ஸோ இவ வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் எல்லாம் மொத்தமாக சேர்ந்துருக்கிற மாதிரி வேணும், அதனால் ஷூட்டிங்க்கு வரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாள். சொன்னோன்னே வந்து சான்ஸை பயன்படுத்திக்கோ, இதுக்கப்புறமா எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்டையும் சொல்லியிருப்பா. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அந்த கேமராமேன் எல்லாருமே கரெக்டாக வருவா. வந்தோடனே இங்கே வெயிட் பண்ணுங்க, அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. இவ்வளோ அங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா ஹஷி வருவான். நீ எதுக்கு இங்கே வந்த, உன் கூட தான் ஷூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்பா. உடனே இப்போ நீ உனக்கு எனக்கு என்ன, அதான் எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு இருஷின் அப்படின்னு சொன்னோடனே அந்த டீம்கிட்ட கேட்பா, இவங்க கூட தான் எனக்கு ஷூட்டிங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னே. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு எல்லாம் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவன் நில்லு, நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொன்னோடனே அந்த கேமராமேன் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னோடனே இதுவும் ஒரு பார்ட் தான், நம்ம ஹீரோயின் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அந்த டீம் கிட்ட. அதுக்கப்புறம் இவன் எல்லாத்தையும் சொல்லுவான், அந்த லாயர் பொண்ணு கூட ஏன் பழகிறேன், அந்த லாயர் பொண்ணுக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஷின் கூட சொல்ல போகிறேன்னு சொல்லி லாயர் பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருப்பான். ஸோ அது ஷின்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறமா சின்ன வயசுல வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணேன் ஹைஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து, ஆனால் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு தைரியம் வரல, ஒவ்வொரு தடவையும் உன் கண்ணை பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியாது, இதுதான் என்னோட பிரச்சனையாக இருந்திருக்கு, அதான் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவான். சொன்ன உடனே இவளுக்கு என்னடா எல்லாத்தையும் ஓப்பனாப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் நான் வந்து இன்னொரு மேரேஜ் லைஃப்பில் இருந்தேன்,
அந்த லைஃப் வந்து தோத்துட்டேன், இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். கேட்ட உடனே இந்த காலத்தில் இதை பற்றிலாம் ஏன் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவளை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு, எனக்கு எப்போவுமே நீ வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்த ஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அப்படி நம்ம ஷை கப்பலும் சேர்ந்துருவாங்க. ஆக 3 கப்பலும் எல்லோரும் நல்லா ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்புறம் இவங்க அப்பா வந்து இந்த ஆர்ட் வரைஞ்சிருப்பாரு, நம்ம ஹீரோயினோட அப்பா. அந்த எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கும். அதில் போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு நினைவுகளை தான் நிறையா ஆர்ட் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஷின் சொல்லுவான் அந்த மாதிரி ஹச்சியை ப்ரப்போஸ் பண்ணது எல்லாத்தையுமே. ஸோ ஒரு பார்ட்டி மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக டாம் அண்ட் ஜெர்ரி இப்போ கப்பல் சேர்ந்துருவாங்க, ஷை கப்பல் சேர்ந்துருவாங்க, ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்க. எல்லாம் ஜாலியாக உட்காந்து அந்த லாஸ்ட் ஷூட்டிங்காக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவான். அங்கே உட்காந்து எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கப்பலாக இருப்பாங்களா, உடனே ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போயிருப்பார். இங்கே தான் ஒரு பெரிய ட்ராஜடியாக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுவார். அப்படியே இந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. இன்னொரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். பாய்.